உலகின் மிக முக்கியமான மருத்துவர் செசில் பர்சர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1862 டிசம்பர் 16 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நியூ சவுத் வேல்ஸோடைய சிட்னியில் இருக்கிற கேசல் ஹில்லில் ஜேம்ஸ் பர்சருக்கும் மேரி ஆன் கைல் பர்சருக்கும் மகனாக பிறக்கிறார் செசில் பர்சர். இவர் கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பூட் மேக்கராக, அதாவது காலனி தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாங்க. பின்னர் ஒரு பழத்தோட்டத்தை வைத்திருக்கக்கூடிய ஆர்ச்சார்டிஸ்டாகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. செசில் பர்சர் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு சுறுசுறுப்பான குழந்தையாக இருந்து வந்தாங்க. இவர் வளர வளர செசில் பர்சர் நிறைய ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக கிரிக்கெட் விளையாடுறத செசில் பர்சர் இவருடைய குழந்தை பருவ பொழுதுபோக்காகவே கொண்டிருந்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1868 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் செசில் பர்சருக்கு 5 வயசு இருக்கும்போது, அதாவது செசில் பர்சர் டிசம்பரில் பிறந்திருந்தனால 1868 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் செசில் பர்சருக்கு 5 வயசு இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கேசல் ஹில்லே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து செசில் பர்சர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக செசில் பர்சர் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1873 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் செசில் பர்சர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த கேசல் ஹில்லிலே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து செசில் பர்சர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது செசில் பர்சர் சயின்ஸ் அறிவியலில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, அதாவது வேதியியல் உயிரியல், இந்த 2 பாடங்களில் செசில் பர்சர் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதே சமயம் செசில் பர்சர் கிரிக்கெட்லேயும் ஒரு சிறந்த கிரிக்கெட் பிளேயராகவும் இருந்து வந்தாங்க. குறிப்பாக இவருடைய அந்த கேசல் ஹில்லே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஹைஸ்கூல் தரப்பிலிருந்து நடத்தப்படக்கூடிய கிரிக்கெட் கேம்ஸில், கிரிக்கெட் காம்படிஷன்ஸ்லாம் இவர் பங்கேற்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் மூலம் செசில் பர்சர் கிரிக்கெட்லையும் ஒரு சிறந்த பிளேயராகவும் படிப்புலையும் ஒரு சிறந்த மாணவனாகவும் தொடர்ந்து திகழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1879 ஆண்டு செசில் பர்சருக்கு நியூவிங்டன் காலேஜில் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. இவர் ரொம்ப நல்லா படிக்கிறனால. ஸோ இதனால இவர் அந்த கேசல் ஹில்லில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஹைஸ்கூல்லேருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை பாதியில் செசில் பர்சர் ஸ்டாப் பண்ணுறாங்க. 1879 ஆண்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே 1879 ஆண்டு இந்த சிட்னியில் இருக்கிற கேசல் ஹில்லிருந்து அதே சிட்னியில் இருக்கிற சில்வர் வாட்டருக்கு இவர் போகிறாங்க. அங்கே இருந்த நியூவிங்டன் காலேஜ், அது இன்னைக்கு அதே சிட்னியில் இருக்கிற ஸ்டான்மோர் அப்படின்ற இன்னொரு இடத்துல இருக்குது. ஆனால் அது அந்த காலகட்டத்தில் அதே சிட்னியில் இருக்கக்கூடிய சில்வர் வாட்டர்ன்ற இடத்துல தான் இருந்தது. ஸோ அங்கே இருந்த அந்த நியூவிங்டன் காலேஜ் அப்படின்ற அந்த டே அண்ட் போர்டிங் ஸ்கூல், அதாவது நியூவிங்டன் காலேஜ் அப்படின்றது ஒரு டே அண்ட் போர்டிங் ஸ்கூல். ஸோ அங்கே இவர் 1879 ஆண்டு ஜாயின் பண்ணி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை தொடர்ந்து அந்த நியூவிங்டன் காலேஜில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் செசில் பர்சர் அந்த நியூவிங்டன் காலேஜோடைய கிரிக்கெட் டீமில் கூட பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்புலையும் சிறந்து விளங்கினாங்க. இதுக்கப்புறம் 1880 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் செசில் பர்சர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த நியூவிங்டன் காலேஜிலேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே நியூவிங்டன் காலேஜிலே இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இதை எடுத்து செசில் பர்சர் அடுத்த ஓராண்டு அதே நியூவிங்டன் காலேஜில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது 1881 ஆண்டு அந்த நியூவிங்டன் காலேஜோடைய ஒரு டூக்ஸா இவர் நியமிக்கப்படுறாங்க. டூக்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜ், அதில் ஹை அகாடமிக்கல் ஸ்டாண்டிங் அல்லது ஹை அகாடமிக்கல் பெர்ஃபார்மிங்கை காட்டக்கூடியவங்க டூக்ஸ் அப்படின்னு கௌரவிக்கப்படுவாங்க. ஸோ அது மாதிரி நியூவிங்டன் காலேஜோடைய டூக்ஸாக 1881 ஆண்டு இவர் செசில் பர்சர் நியமிக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இதே 1881 ஆண்டு செசில் பர்சருக்கு ஸ்கோஃபீல்ட் ஸ்காலர்ஷிப்பானது வழங்கப்பட்டது. இதை சாதாரணமாக எல்லா பேருக்குமே இந்த உதவித்தொகையெல்லாம் வழங்க மாட்டாங்க. படிப்பில் ரொம்ப நல்லா சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த ஸ்கோஃபீல்ட் ஸ்காலர்ஷிப் வழங்குவாங்க. ஸோ
1881ஆம் ஆண்டு செசில் பர்சர் அதை பெற்றாங்க. இவர் கூட இன்னொரு நபர் பெற்றாங்க. ஸோ 2 நபர்கள் தான் ஒட்டுமொத்த நியூங்டன் காலேஜ்லேயே இந்த ஸ்கோஃபீல்ட் ஸ்காலர்ஷிப்பை பெற்றாங்க. இதுக்கப்புறம் வந்து 1881ஆம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் செசில் பர்சர் வந்து இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா 1882ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 19 வயதில் செசில் பர்சர் வந்து நேராக அதே சிட்னியிலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து இவர் கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி இந்த 2 சப்ஜெக்ட்ஸை தான் வந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸாகவும் எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, ஜியாலஜி, பிசிக்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஸோ இவர் வந்து பிஏ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் 1882ஆம் ஆண்டிலிருந்து செசில் பர்சர் வந்து படிக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் பிஏ படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் செசில் பர்சருக்கு வந்து மெடிசனில் ஆர்வம் ஏற்படுது. ஸோ இவர் வந்து மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இதன் பிறகு தான் முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் 1885ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 22 வயதில் செசில் பர்சர் வந்து இவருடைய பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியிலேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது சிட்னி மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே 1885ஆம் ஆண்டிலிருந்து செசில் பர்சர் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து எம்பிசிஹெச்எம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எம்பிசிஹெச்எம் அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜியை மெஜிஸ்டர் சிரிஜி அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து எம்பிஎம்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் இவர் வந்து செசில் பர்சர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பித்த இதே காலகட்டத்தில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய ஒரு ரெசிடென்ஸ் காலேஜான செயின்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜ் இதுவுமே வந்து சிட்னியில் இருக்குது. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய ஒரு அங்கம் தான். ஸோ அங்கே இவர் வந்து ரெசிடெண்ட்டாகவும் வந்து ஜாயின் பண்ணி 2 இடத்துலையுமே இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து வந்து செசில் பர்சர் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா 1890ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 27 வயதில் செசில் பர்சர் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை முடிக்கிறாங்க. இந்த சமயம் இவருடைய மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டங்களா இவர் வந்து பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, ஃபிசியாலஜி உடலியல், அனாட்டமி உடற்கூறியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் செசில் பர்சர் வந்து ரொம்ப சிறப்பாக படிச்சிருந்தாங்க. ஸோ 1890ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 27 வயதில் செசில் பர்சர் வந்து அந்த எம்பிசிஹெச்எம் அதாவது மெடிசனே பேக்கலோரியஸ் மெஜிஸ்டர் சிரிஜி அப்படின்ற எம்பிஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல இருந்து 1890ஆம் ஆண்டு இவர் முடிக்கிறாங்க. இப்போ முடிச்ச உடனடியாக செசில் பர்சர் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு அதாவது எம்பிசிஹெச்எம் அப்படின்ற அந்த எம்பிஎம்எஸ் முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி செசில் பர்சர் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே செசில் பர்சரை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் செசில் பர்சர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் வந்து அந்த சிட்னியிலே இருக்கக்கூடிய கேம்டவுன்ற இடம் அங்கே இருக்கக்கூடிய ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டல் அது வந்து RPAH அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும். அது ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்கு மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் அது. ஸோ அங்கே 1890ஆம் ஆண்டு உடனடியாக இவர் ஒரு ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து செசில் பர்சர் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த 1890களுக்கு பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி தரப்பிலிருந்து ஒரு மெடிக்கல் சொசைட்டியை நிறுவப்படுது. அப்போ அதனுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக வந்து இவரும் செசில் பர்சரும் இருந்தாங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மெம்பராக 1891ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி மெடிக்கல் சொசைட்டியை நிறுவனாங்க. பிறகு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி மெடிக்கல் சொசைட்டியோட
சொசைட்டியோடைய ஒரு பிரசிடெண்டாகவும் 1891 ஆண்டிலிருந்து செசில் பர்சர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அந்த 1891 ஆண்டு தான் ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டெண்டண்டாக பதவி உயர்வை பெறாங்க. இவருடைய மருத்துவ பயிற்சிகளையும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1892 ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி மெடிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து விலகிடுறாங்க. செசில் பர்சர் விலகுறாங்க. அதுக்கப்புறமா 1893 ஆண்டு அக்டோபர் 11 அன்னைக்கு இவருடைய 30 வயதில் செசில் பர்சர் வந்து லூயிசா விக்டோரியா பிரியர்லி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா செசில் பர்சருக்கும் இவருடைய மனைவியான லூயிசா விக்டோரியா பிரியர்லி பர்சர் இவங்க 2 பேருக்குமே 2 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது செசில் பர்சருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. நான் ஏன் 30 வயதுன்னு சொன்னேன்னா அக்டோபர் 11 1893 இவர் வந்து திருமணம் பண்ணாங்க. இவர் பிறந்த டிசம்பர்ல. ஸோ டிசம்பர் வந்தால் தான் இவருக்கு 31 வயது ஆகும். அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஏஜை வந்து கம்மி பண்ணி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து செசில் பர்சருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் இதே 1893 ஆண்டு அந்த சிட்னியிலே இருக்கக்கூடிய பீட்டர் சாம் அப்படின்ற ஒரு இடம், அங்கே செசில் பர்சர் வந்து இவருடைய பிரைவேட் ப்ராக்டிஸை தொடங்குறாங்க. அதாவது ஒரு சின்ன மருத்துவமனை நிறுவி அங்கே இவர் ஒரு மருத்துவராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா செசில் பர்சர் வந்து பல்மினரி டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோய் அது குறித்து இவர் வந்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அந்த பல்மினரி டிபர்குலோசிஸை தடுக்கிறது, ஒருவேளை அது வந்துருச்சுன்னா அந்த நோய் ஏற்பட்டால் எப்படி அதுக்கு சிகிச்சை கொடுக்கறது, இதில் செசில் பர்சர் வந்து முனைப்பு காட்டினாங்க. இதுக்கப்புறம் 1896 ஆண்டு அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டல் இவர் மெடிக்கல் ட்ரைனிங் பெற்ற அந்த ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து செசில் பர்சர் ஒரு ஆனரி ஸ்டாஃபாக நியமிக்கப்படுறாங்க. ஸோ கௌரவ ஒரு மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க 1896 ஆண்டு. ஸோ அப்போ 1896 ஆண்டிலிருந்து செசில் பர்சர் வந்து அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவர் வந்து தொடர்ச்சியாக அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இவருடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸையுமே தொடர்ந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில மருத்துவமனைகளினுடைய கவுன்சிலில் இவர் மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக வந்து சிட்னியிலே இருக்கக்கூடிய வேவர்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளில் இவர் வந்து ஒரு கவுன்சில் மெம்பராக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில கம்பெனிஸோடைய முக்கியமான பொறுப்புகள்லையுமே இவர் செசில் பர்சர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1900 காலகட்டத்திலெல்லாம் செசில் பர்சர் வந்து டீச்சிங்லையும் ஈடுபட்டாங்க. இவருடைய மருத்துவ கல்வியை வந்து மற்ற மருத்துவ மாணவர்களுக்கும் அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டலில் இருந்து இவர் கற்பித்து வந்தாங்க. அதன் மூலமாக ஈர்க்கப்பட்ட நிறைய மாணவர்கள் செசில் பர்சரை வந்து சார்லி அப்படின்னு சாட்டா வந்து அழைத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செசில் பர்சர்னால நிறைய மாணவர்கள் ஈர்க்கப்படவும் செஞ்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் செசில் பர்சர் வந்து தொடர்ச்சியாக அந்த டிபி நோய் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. டிபர்குலோசிஸ் டிபி அப்படின்றது வந்து மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இந்த டிபர்குலோசிஸ் அப்படின்றது. பல்மினரி அப்படின்னா நுரையீரலை குறிக்கும். இந்த டிபர்குலோசிஸ் டிபி அப்படின்றது பொதுவாக வந்து 90% டிபி வந்தாலே அது வந்து நுரையீரலில் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இந்த டிபர்குலோசிஸ் சமாளிக்கிறதுக்கு உண்டான பெரிய சிகிச்சை முறைகள்லாம் கிடையாது. இதனால டிபர்குலோசிஸ் வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து சின்ன வயசுலேயே இறந்து வந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப கொடூரமான ஒரு நோயாக தான் இந்த பல்மினரி டிபர்குலோசிஸ் ஆனது அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டு வந்தது. ஸோ அப்பேற்பட்ட அந்த பல்மினரி டிபர்குலோசிஸ் அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான அது எப்படி தடுக்கிறது அப்படின்றதுல இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதில் இந்த கோக்ஸ் வெஜிலஸ் அப்படின்னு இருக்குது. இதுவும் வந்து ஒரு வகையான பாக்டீரியம் தான். இதுதான் வந்து மைக்கோபாக்டீரியம் டிபர்குலோசிஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஸோ அதை வந்து எப்படி தடுக்கிறது, ஒருவேளை அந்த நோய் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்ற சிகிச்சை முறையில் செசில் பர்சர் வந்து நிறைய முன்னேற்றங்களை இவர் வந்து ஏற்படுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ஃபெல்லோஷிப்பையும் பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் செசில் பர்சர் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில் பெரிய பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் இவருக்கு
பர்சருக்கு வந்து வழங்கப்பட்டது. குறிப்பாக வந்து அந்த சிட்னியிலே இருக்கக்கூடிய கிரவுன் ஸ்ட்ரீட் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு லைஃப் கவர்னராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் செசில் பர்சர் வந்து இன்னும் சில மருத்துவமனைகள்லையும் இன்னும் சில முக்கியமான பொறுப்புகளில் செசில் பர்சர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதில் குறிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலான அது வந்து குறிப்பாக வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸான முக்கியமான இந்த நியூவிங்டன் காலேஜ் அதை சார்ந்த ஒரு சின்ன மருத்துவமனை, அதுக்கப்புறமா செசில் பர்சர் வந்து இன்னும் கூடுதலாக சில மருத்துவமனைகள் குறிப்பாக வந்து இந்த டியூபர்குலோசிஸ்க்காக அது வந்து கன்சம்ஷன் அப்படின்னும் அழைக்கப்படும் டிபி அப்படின்ற நோய். ஸோ அதுக்காக இருந்த சில ஹோம்ஸுக்கு உண்டான அது வந்து ஹோம்ஸ் ஃபார் கன்செப்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம் இருந்தது. இது வந்து குறிப்பாக வந்து சிட்னியிலே இருந்தது. ஸோ அதனுடைய ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக ஒரு ஆலோசனை மருத்துவராகவும் செசில் பர்சர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1909 ஆண்டு தான் ஒரு முக்கியமான ஆண்டு செசில் பர்சருடைய வாழ்க்கையில். ஏன்னா இந்த 1909 ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய போர்டோடைய செனட் மெம்பராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய போர்ட் ஆஃப் ஹெல்த் அதுலேயுமே இவர் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த 1909 ஆண்டு செனட்டாகவும் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1910 காலகட்டத்திலையும் இவருக்கு செசில் பர்சருக்கு நிறைய கௌரவங்கள் கிடைச்சிது. அதில் குறிப்பாக 1911 ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசனுக்கு உண்டான ஒரு எக்ஸாமினராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூ சவுத் வேல்ஸ்ல இருக்கக்கூடிய சிட்னிக்கு பக்கத்தில் இருக்கிற ஹேசல் புரோக் அப்படின்னு ஒரு இடம், அங்க இருக்கக்கூடிய ஆர்டி ஹால் சானிட்டோரியம் அதனுடைய ஒரு மெடிக்கல் எக்ஸாமினராகவும் இந்த காலகட்டத்தில் செசில் பர்சர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1912 ஆண்டு ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஆர்டினரி ஸ்டாஃப் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு கன்சல்டன்ட் பிசிஷியன் ஆலோசனை மருத்துவராக அந்த RPAH அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா செசில் பர்சர் வந்து இன்னும் சில முக்கியமான பொறுப்புகளில் செசில் பர்சர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக அந்த நியூ சவுத் வேல்ஸ்லேயே இருக்கக்கூடிய நியூ சவுத் வேல்ஸ் போர்ட் ஆஃப் ஹெல்த் அதனுடைய ஒரு மெம்பராக நியமிக்கப்படுறதுக்குண்டான அந்த ஈடுபாடு இவர் வந்து காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் டியூபர்குலோசிஸ் அட்வைசரி போர்டு அப்படின்னு சொல்லி இந்த டிபி நோய்க்குண்டான ஒரு வாரியம் இருந்தது. அதனுடைய ஒரு மெம்பராக இந்த 1912 ஆண்டு இவர் செசில் பர்சர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1914 ஆண்டு தான் நியூ சவுத் வேல்ஸ் போர்ட் ஆஃப் ஹெல்த் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த 1914 ஆண்டு முதல் உலக போர் தொடங்கிறது. இந்த நிலையில் 1915 ஆண்டு செசில் பர்சர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொறுப்பில் செசில் பர்சர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுதான் வந்து கேரிங்டன் சென்டோனியல் ஹாஸ்பிட்டல் ஃபார் கன்சம்ஷன் அதனுடைய ஒரு டைரக்டராக அது வந்து சேர்மன் அப்படின்னும் அந்த பதவி அழைக்கப்படும் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கேரிங்டன் சென்டோனியல் ஹாஸ்பிட்டல் ஃபார் கன்சம்ஷன் அது வந்து கேம்டனில் இருக்குது. அதுவும் வந்து சிட்னியில் தான் இருக்குது கேம்டன் அப்படின்றதும். ஸோ அங்கே இருக்கிற அந்த ஒரு டிபிக்குண்டான அந்த மருத்துவமனை அதனுடைய ஒரு டைரக்டர் சேர்மனாக 1915 ஆண்டு செசில் பர்சர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1916 ஆண்டு செசில் பர்சர் வந்து ஆஸ்திரேலியன் ஆர்மி மெடிக்கல் கோர் ரிசர்வ் அதில் இவர் வந்து ஒரு ஆனரரி மேஜராக ஜாயின் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியன் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னா இராணுவ மருத்துவ படைப்பிரிவு அது வந்து குறிப்பாக இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அந்த இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் அதுக்கு சிகிச்சை வழங்குறதுக்காக அந்த மருத்துவ சேவைக்காக இருக்கக்கூடியது தான் ஆஸ்திரேலியன் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. அதனுடைய ரிசர்வில் ஒரு ஆனரரி மெம்பராக 1916 ஆண்டு செசில் பர்சர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1917 ஆண்டு இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் அதனுடைய மெம்பராக ஏற்கனவே இவர் இருந்தாங்க. அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸோடைய பப்ளிக் ஹெல்த் அண்டு கிண்ட்ரட் சயின்சஸ் செக்ஷன் ஒன்று இருந்தது. அந்த ஒரு செக்ஷனுக்கு உண்டான ஒரு சேர்மனாக 1917 ஆண்டு இவர் செசில் பர்சர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அதே 1917 ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய ஒரு அந்த போர்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய போர்டோடைய குறிப்பாக வந்து செனட் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய செனட் அதனுடைய ஒரு வைஸ் சான்சலர் 1917 ஆண்டும் 1918 ஆண்டும் செசில் பர்சர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த 1918 ஆண்டு தான் முதல் உலக போரானது முடிவடையுது. இதுக்கப்புறம் செசில் பர்சர் வந்து தொடர்ச்சியாக வந்து
இன்னும் சில இந்த டிபி நோய்க்குண்டான மருத்துவமனைகளில் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து குயின் விக்டோரியா ஹோம்ஸ் ஃபார் கன்செப்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனை, இதுவும் சிட்னியில் வந்து நிறுவப்பட்டது. அதை வந்து இவரும் செசல் பர்சரும் வந்து நிறுவனாங்க, ஒரு ஃபவுண்டேஷன் மெம்பராக இருந்து. அதுக்கப்புறம் அதனுடைய பிரசிடென்டாகவும் அந்த குயின் விக்டோரியா ஹோம்ஸ் ஃபார் கன்செப்டிவ்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மருத்துவமனைக்குண்டான ஒரு 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 பிரசிடென்டாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1920ஆம் ஆண்டு இவர் வந்து ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டலோடைய போர்டோடைய ஒரு வைஸ் சேர்மனா 1920ஆம் ஆண்டு இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் அடுத்தடுத்து செசல் பெர்சர் வந்து தொடர்ச்சியாக ஒரு வைஸ் சேர்மனாகவே ஒர்க் பண்ணாங்க. அடுத்து 1923ஆம் ஆண்டு மீண்டும் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய வைஸ் சான்சலராக 3வது முறை 1923ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1924ஆம் ஆண்டு ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டலோடைய போர்டோடைய வைஸ் சேர்மனில் இருந்து ஒரு சேர்மனாக பதவி பெறாங்க. ஸோ அது ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது 1924ஆம் ஆண்டு. அதே 1924ஆம் ஆண்டு தான் வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி, அந்த பொறுப்பிலிருந்து டெபுட்டி சான்சலராக இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் செசல் பர்சர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் 1925 வரைக்கும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய டெபுட்டி சான்சலராக செசல் பர்சர் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய கேம்பஸில் ராக்கஃபெல்லர் பில்டிங் ஆனது நிறுவப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. அதுக்கு வந்து செசல் பர்சர் வந்து அந்த சேர்மனாக, அந்த போர்டோடைய சேர்மனாக இருந்தனால அந்த ஒரு பதவியில் இருந்து அந்த ஒரு முக்கிய அந்த ஒரு ராக்கஃபெல்லர் பில்டிங் வந்து உருவாக்கப்படுறதுக்கு செசல் பர்சர் வந்து காரணமாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா செசல் பர்சர் வந்து இந்த மாதிரி நிர்வாகம் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த டியூட்டிஸில் தொடர்ச்சியாக ஈடுபட்டாங்க. குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியன் ட்ரக் லிமிடெட் அப்படின்ற ஆஸ்திரேலியன் ட்ரக் கம்பெனி லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஒரு மருந்து நிறுவனம், அதனுடைய ஒரு டைரக்டராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா 1930ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியன் ட்ரக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லிமிடெட் அதனுடைய ஒரு டைரக்டராகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1930ஆம் ஆண்டு இன்னும் சில முக்கியமான அசோசியேஷனில் இவர் வந்து டைரக்டராக நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக வெஸ்டர்ன் சபர்ப்ஸ் மெடிக்கல் அசோசியேஷன், அந்த வெஸ்டர்ன் சபர்ப்ஸ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடென்ட் சேர்மனாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1931ஆம் ஆண்டு 1930ஆம் ஆண்டு செசில் பர்சர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன் அதுக்குண்டான அந்த ஒரு எக்ஸாமினர் அப்படின்ற பதவியிலிருந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு 1930ஆம் ஆண்டு ஓய்வு பெறாங்க. ஏன்னா 1911 எக்ஸாமினர் ஆஃப் தி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியாக நியமிக்கப்பட்டு 1930ஆம் ஆண்டு விலகினாங்க. இந்த நிலையில தான் கவர்மெண்ட் தரப்பிலிருந்து இந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டல் அதுக்கு வழங்கப்படக்கூடிய நிதி வந்து குறையுது. குறிப்பாக 1931ஆம் ஆண்டு அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய 200 பெட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. ஸோ இது வந்து செசல் பர்சருக்கு வந்து பெரிய ஒரு விரக்தியை ஏற்படுத்துது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டலோடைய போர்ட் ஆஃப் ஹெல்த்தோடைய சேர்மனாக இவர் வந்து பல விஷயங்கள் அங்கே வந்து நிதி திரட்டி அந்த ஹாஸ்பிட்டலை பெரிய நிலைமை கொண்டு போகணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனால் அது பெருமளவில் கை கொடுக்கலை. இதனால 1933ஆம் ஆண்டு இவர் எரிச்சலாகி அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய போர்ட் ஆஃப் ஹெல்த்தோடைய சேர்மன் அப்படின்ற பதவியிலிருந்து இந்த 1933ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 71 வயதில் இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா செசில் பர்சர் வந்து என்னதான் இந்த ஒரு ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டலோடைய சேர்மன் போர்ட் ஆஃப் ஹெல்த்தோடைய சேர்மன் அப்படின்ற பதவியிலிருந்து விலகி இருந்தாலும் அதே அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலோடைய கன்சல்டிங் ஃபிசிஷியனாக தொடர்ச்சியாக இவர் வந்து ஒர்க் பண்ண தான் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல காலேஜஸோடைய கவுன்சில் மெம்பராகவும் இருந்தாங்க. இவர் குறிப்பாக வந்து இவர் படித்த நியூவிங்டன் காலேஜ் அதனுடைய கவுன்சில் மெம்பராக இவர் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வார் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை, அது வந்து வேவர்லியில் இருக்குது, சிட்னியில் இருக்கக்கூடிய வேவர்லி, அதனுடைய ஒரு கவுன்சில் மெம்பராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது மாதிரி பல பொறுப்புகளில் தொடர்ச்சியாக நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் 1937ஆம் ஆண்டு துரதிர்ஷ்டவசமாக செசில் பர்சருடைய மனைவியான லூயிசா விக்டோரியா பிரையர்லி பர்சர் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது செசில் பர்சருடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு துயரமாக இருந்தது. இதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு செசில் பர்சர் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. இதுக்கப்புறமா அதிலிருந்து மீண்டு வந்துடுறாங்க. அடுத்து நிறைய நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக
1938ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இணைஞ்சு ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸை 1938ஆம் ஆண்டு நிறுவனாங்க. அது நிறுவப்படுறதுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணமாக ஒரு ஃபவுண்டேஷன் மெம்பராக இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே 1938ஆம் ஆண்டு அந்த ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் உடைய ஒரு ஃபவுண்டேஷன் ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRACP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1938ஆம் ஆண்டு செசில் பர்சர் பெறாங்க. அதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலக போர் தொடங்கிறது. இந்த போர் தொடங்கிய பிறகு இதே 1939ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 76-77 வயதில் செசில் பர்சர் ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டலுடைய கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்தும் ரிட்டையர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1940 காலகட்டத்தில் செசில் பர்சர் கார்டிங் பண்ணுறது, பவுல்ஸ் விளையாடுறது, ஸோ இது மாதிரியான விஷயங்களில் செசில் பர்சர் ஆர்வம் காட்டினாங்க. இந்த நிலையில தான் வெஸ்லி காலேஜ், அதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிட்னியில தான் இருக்கு. அந்த வெஸ்லி காலேஜோடைய விங் அப்படின்னா அந்த வெஸ்லி காலேஜோடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அங்க செசில் பர்சருடைய பேர் இடப்பட்டிருக்கு, செசில் பர்சர் விங் அப்படின்னு. அது 1943ஆம் ஆண்டு அந்த வெஸ்லி காலேஜோடைய அந்த முக்கிய பகுதியில் செசில் பர்சர் விங் அப்படின்னு இவருடைய பேர் சூட்டப்பட்டது. இது செசில் பர்சர் வாழும்போது இவர் பெற்ற ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடையுது. இதுக்கப்புறமா இவர் அந்த சிட்னியிலே இருக்கக்கூடிய வாருங்கா அப்படின்ற ஒரு இடம், அங்கே செசில் பர்சர் சொந்தமாக ஒரு வீட்டில் இவர் தங்கியிருந்தாங்க. இவருடைய இறுதி காலகட்டத்தில் தோட்டக்கலையில் ஈடுபடுறது, அதுக்கப்புறமா சில ஸ்போர்ட்ஸில் இவரால் முடிஞ்ச ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறது அப்படின்னு இது மாதிரி செசில் பர்சர் இவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் 1950களுக்கு பிறகு உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. இறுதியாக 1953 ஜனவரி 13 அன்னைக்கு இவருடைய 90 வயதில் செசில் பர்சர் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1953 ஜனவரி 13 அன்னைக்கு இவருடைய 90 வயதில் செசில் பர்சர் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இவருடைய 2 மகன்களும் ஒரு மகளும் இறந்து போனாங்க. இதெல்லாம் செசில் பர்சருடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் செசில் பர்சர் மெடிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மெடிக்கல் ரிசர்ச் இதில் ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது. குறிப்பாக மெடிக்கல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நியூவிங்டன் காலேஜ், அதுக்கப்புறமா சில உமன்ஸ் காலேஜ், அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் வெஸ்லி காலேஜ் அதனுடைய கவுன்சிலில் மெம்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டலோடைய போர்ட் ஆஃப் ஹெல்த்தோடைய சேர்மனாக இருந்தாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அதனுடைய ஒரு வைஸ் சான்சலராகவும் டெபுட்டி சான்சலராகவும் இருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் இந்த பல்மினரி டியூபர்குலோசிஸ் அது எப்படி தடுக்கிறது, ப்ரிவென்ட் பண்ணுறது, அது தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த நுரையீரலில் டிபி ஏற்பட்டுட்டா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதுக்குண்டான சிகிச்சை எப்படி கொடுக்கிறது, ஸோ அந்த முறைகள் எல்லாம் இவர் நிறைய அந்த சிகிச்சை முறைகள் எல்லாம் மேம்பாடுகளை ஏற்படுத்தினாங்க. ஸோ இப்படி மெடிக்கல் ரிசர்ச்லையும் இவருடைய பங்களிப்பை கொடுத்தாங்க. இதனாலேயே செசில் பர்சர் இன்னைக்கு வரைக்குமே ஆஸ்திரேலியாவில் போற்றப்படக்கூடிய உலகின் மிக முக்கியமான மருத்துவர்களில் ஒருத்தராக செசில் பர்சர் கருதப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட செசில் பர்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.